ஒரு தேங்காவை உடைச்சு நம்ம விட்ட இடத்துல இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 8 நாளா நம்ம எந்த வீடியோவும் போடல. காரணம் நம்ம ஃபேமிலிலையும் சரி சேனல்லையும் சரி நிறைய இழப்புகளை பார்க்க வேண்டியது. அதை பத்தி வீடியோட எண்டில் சொல்றேன். இப்போ நம்ம பெட்ஸோட அப்டேட் எல்லாத்தையும் பார்த்தலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 63 ஆஃப் நான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்க போறேன். மேடம் 7 முட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க. லாஸ்ட் வீடியோல லவ் பேர்ட்ஸ் திரும்பவும் முட்டை போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போதான் அவங்க எக் எல்லாத்தையும் ஆச் பண்ணி டயர்டா இருப்பாங்க, நம்ம ரெஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா 1 2 3ன்னு போன வாட்டி விட ஒரு முட்டை எக்ஸ்ட்ராவே போட்டு 7 முட்டையை போட்டு இப்போ அடகாத்துட்டு இருக்காங்க. நம்ம பழைய குட்டிங்களை ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டாச்சு. இப்போ பசங்க நம்ம கையை பார்த்தாலே பயப்படுறாங்க. டேய் சுப்பிரமணி நீ மாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அடுத்து வர குட்டிங்களை ஏதாவது ட்ரெயின் பண்ண முடியுதா பார்ப்போம். அடுத்து நம்ம ராமசுமோவை பார்ப்போம். திறந்து பார்த்தா உள்ள ராமசுமோவை காணாங்க. எங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சா நம்ம தான் காடை ரூமுக்கு பக்கத்துல இவங்களுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம்ல, அதை போய் பார்ப்போம். ஆமாங்க, இவங்களுக்கு கீழே ஒரு இடம் ரெடி பண்ணியாச்சு. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 46 ஆஃப் நான் கோழி குஞ்சு வளர்க்க போறேன். இது ஒரு டெம்பரரி செட்டப் தான். இதுக்கு சைடில் பீடிங்லாம் அடிச்சு ஓப்பன் க்ளோஸ் டைப்ல இன்னும் டிஃப்ரெண்டா பண்ணணும். இவனுங்க கத்துக்கு நம்ம ஜன்னலை சுத்தி சவுண்ட் ப்ரூஃபே பண்ணும் போல. இவங்களுக்கு இந்த இடம் ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு. ஆனாலும் இன்னும் கோகோ பீட் நிறைய வாங்கி போட வேண்டியது இருக்கு. எப்படி உள்ள போய் ஜம்முன்னு செட் ஆயிட்டாங்க பாருங்க. அடுத்து இவங்க பக்கத்துல இருக்க காடைங்க என்ன பண்ணுது. இன்னைக்கு டே 24 ஆஃப் நான் காடை வளர்க்க போறேன். காடைங்க நம்ம கறி கடையில பார்க்கும்போது என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸுக்கு வந்துருச்சுங்க. இவங்களை எவ்வளவு குட்டியா வாங்கணும்னு யோசிச்சு பார்த்தா இப்ப நம்மளால நம்பவே முடியல. நாளைக்கு ஒரு வெயிட் மிஷின் ரெடி பண்ணி எல்லாரும் என்ன வெயிட் இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வாங்கிட்டு வந்த 24 நாள்ல கிட்டத்தட்ட 15 கிலோ சாப்பாடு கழிப்பு. சாப்பாடு விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது. ஒரு நாலேஜ்காக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 750 ரூபாய்க்கு தீவனம் வாங்கிருக்கோம். நம்ம இவங்களை வாங்கினது முட்டை போட வச்சு குட்டி பொறிக்குதான்னு பார்க்கலாம் தான். ஆனா இப்ப ஸ்மெல்லு சுத்தமா தாங்க முடியல. தெரியாதனமா பழைய கோகோ பீட்டோட கொஞ்சம் ஈரமா இருக்க கோகோ பீட்டை மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்ப ஸ்மெல்லு ரொம்ப ஹெவி ஆயிருச்சு. ஒன்னு நம்ம கோகோ பீட்டை மாத்தணும், இல்லை இவங்களை கடையில் போய் விற்கணும், இல்லை நம்ம அறுத்தே சாப்பிடலாம். ஆனால் எனக்கு இவங்களை முட்டை போட வச்சு குஞ்சு பொறிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறோம். கோகோ பீட்டு தூளாக கிடச்சிச்சுன்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. இந்த ரூமுக்குள்ளே மாஸ்க் இல்லாமல் நம்மளால போக முடியாது. நமக்கு கிடைச்ச கோகோ பீட் எல்லாமே பிளாக்காக தான் இருக்குது. அதை நம்ம ஈரம் பண்ணி காய வைக்கிறதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுது. எப்படி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பறக்கிறாங்க பாருங்களேன். நம்ம கோகோ பீட்டை ஊற வச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மழை தான் பெய்யுது. இப்போ ஏதோ லேசாக வெயில் அடிக்குதுன்றனால எல்லாத்தையும் புளிஞ்சு போட்டுட்டு இருக்கும். இந்த கோழி காடைக்கு கோகோ பீட் மாதிரி போடுறதுக்கு வேற ஏதாவது ஐட்டம் தான் சொல்லுங்க. அது சென்னையில் கிடைச்சா எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்க. நம்ம ஏன் வீடியோ இவ்வளவு நாள் போடலன்னா, கடைசியா நம்ம யூடியூப் சேனல்ல பேட்டா ஃபிஷ் ப்ரீடிங் வீடியோ போட்டுருக்கோம். அதுல மேல் ஃபிஷும் ஃபீமேல் ஃபிஷும் லைட்டா முறைச்சு அதை பார்த்துட்டு யூடியூப்ல கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஒரு 3 வாட்டி விழுந்துருச்சுன்னா நம்ம சேனல் மொத்தமா டெலீட் ஆயிடும். நம்ம இவ்வளவு உழைப்பு போட்டு ஒரு சேனலை பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புனால நம்ம சேனலே டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் போது நம்ம ஏன் இவ்வளவு உழைக்கணும் அப்படின்னு ஒரு விரக்தி வந்துருச்சு. அதனால தான் நான் இன்ஸ்டாகிராமில் கூட எந்த வீடியோவுமே போடல. ஆனால் நான் வீடியோ போடாமல் இருக்கிறத பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் மெசேஜில் நிறைய பேர் ஏன் இன்னும் வீடியோ போடலன்னு கேட்டாங்க. யூடியூப் கமெண்ட்லையும் ஏன் வீடியோ போடல, செத்துக்கிட்டு போயிட்டியான்னு நிறைய பேர் ரொம்ப அக்கறையாக விசாரிச்சிருந்தாங்க. இவ்வளோ பேர் நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் உழைப்பு போட்டால் தப்பு இல்லைன்னு தோணுது. இனிமேல் இன்னும் கவனமாகவும் குவாலிட்டியாகவும் நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.